எப்படி இருக்கீங்க? மூச்சு வாங்குதா? இன்னும் மூச்சு வாங்குதா? ஏன் இப்படி போயிட்டேன்? பார் வரி வரி வரியா எலும்பு பார். ஏன் சாமி? பாப்பாலான்னு கவலையா? பாப்பா எல்லாம் போயிடுச்சாடி? பாப்பா எங்கே? எல்லா பாப்பா எங்கே? பாப்பா செத்து போச்சாடி? ஏன் அழகு? பாப்பாலாம் செத்து போயிடுச்சுன்ட்டுன்னு கவலைப்படுறியா? கவலையாடி? மழையில் நனைஞ்சிய சாமி. அழகு பாப்பா தானே நீ? எப்படி இருந்தடி அழகு பாப்பாவா? சுத்தமாக சாப்பிட்ரு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த புள்ள இருக்காளே, அவள் வந்துட்டு அவ்வளோ அழகான குழந்த. குட்டிங்க வயிற்றில் இருந்தப்பெல்லாம் அவ்வளோ பலன்ட்டுன்னு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தாள். தினம் நான் சாப்பாடு கொடுத்துட்ருந்தேன். இந்த மழை சீசன் வந்தோடனே மழையில் நனைஞ்சிருப்பாங்க போல இருக்குது. குட்டிங்க வந்துட்டு கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் என் கண்ணில் படலை. குட்டி எங்கே வச்சுருந்தானே தெரியாது. நான் பொழுது போன நேரம் தான் போய் சாப்பாடு கொடுப்பேன்றதுனால குட்டிங்களை நான் ரொம்ப நாள் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சரி அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுனாலேயே 1-2 நாள் நான் போயிருக்கிறேன் பகல் நேரத்தில் பால் பிஸ்கட்லாம் எடுத்துக்கிட்டு. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்க குட்டிங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சோனியாக ரொம்ப இளைச்சி போயிட்டு ரொம்ப முடியாதது மாதிரி இருந்தாங்க. நான் முத பார்க்கும்போதே அப்படி தான் பார்த்தேன். என்னை குட்டி போட்டு நான் ரொம்ப நாள் அவங்கள பார்க்கவே முடியல. எங்கே இருக்குதுன்னு கேட்பேன், அதுக்கு என்ன வாயாக இருக்குது கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கு. அதனால் வந்துட்டு எனக்கு எங்கே இருந்தாங்க அந்த பிள்ளைங்கன்னு தெரியாது. திடீர்னு பார்த்து அந்த மழையில் நனைஞ்சி ரொம்ப சிக்காகிட்டு இறந்துருப்பாங்க போல இருக்குது. நான் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டேன். வந்து பார்க்குறேன் அந்த பிள்ளை வந்துட்டு இவ்வளோ உடம்பெல்லாம் பாருங்கள், வரி வரியாக வயிறெல்லாம் வரி வரியாக எலும்பு. அவ்வளோ அழகாக இருந்த புள்ள இது. எலும்பை காமிச்சிக்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். எப்போதும் என்னை பார்த்தோன்னே வாலாட்டிக்கிட்டு சந்தோஷமாக வந்து சாப்பிடுவா. அன்றைக்கி பார்த்தாக்கா கூப்பிட்றேன், அவளால் நடக்கவே முடியல. அப்படியே மயங்கி உழுவுறதுக்கு போகிறா. கிட்டக்க போய் என்னம்மா ஆச்சுன்ட்டுன்னு போய் பார்க்குறேன், அப்படியே மூச்சு வாங்குது. அதுக்கு வால் கூட ஆட்ட முடியல. அப்படியே அவ்வளோ டயர்டாக எழுந்து நிற்கக்கூட முடியாமல் அந்த ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னு பக்கத்தில் விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, மழையில் நனைஞ்சு குழந்தைங்கள்லாம் குட்டிங்கெல்லாம் இறந்துடுச்சு. அதில் வந்துட்டு இது அப்படியே கவலையாக இருந்துச்சு, சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த குட்டிங்கெல்லாம் இறந்த சோகம் அவளுக்கு. இவளுமே சரியாக சாப்பிடாம இவ்வளோ அதுகளோட சேர்ந்து மழையில் நனைஞ்சிருந்துருப்பான்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்திங்கனாக்கா இவ்வளோ சிக்காகி இவளுக்கு இந்த மூச்சு திணறல் மாதிரி வந்துட்டு, சரி இதுக்கு நல்ல டயட் கொடுத்தா மட்டுமே இதுக்கு நல்லாயிருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து மாத்திரையெல்லாம் எதுவும் கொடுக்கல. அதாவது ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் மெடிக்கல் ஷாப்பில் போய் சொல்லி மூச்சு திணறலுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அது போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு. அது மட்டும் பத்தாது, நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால அன்னையிலேருந்து தொடர்ந்து அவளுக்கு பாலும் அவிச்ச முட்டையும் கண்டினியூஸாக கொடுத்து இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள். அதுக்கப்புறம் அவள் எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்கா அப்படின்ட்டு நீங்களே பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குழந்தைக்கு பாருங்கள், அவ்வளோ ஒரு தன்னோட பிள்ளைங்கள்லாம் இறந்துடுச்சு அப்படின்றது தெரிஞ்சு போயிட்டு அதை மறக்க முடியல. அந்த கவலையிலேயே அந்த பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை சாப்பாடெல்லாம் சாப்பிடாம இதுவும் மழையில் நனைஞ்சி சிக்காகி மூச்சு திணறல் மாதிரி வந்துட்டு மூச்சு வாங்குது. அவளுக்கு பேசவே, அதாவது என்னை பார்த்துட்டு எழுந்து வரக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு நிலமையில் இருந்தாள். அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்து அவளை ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே நான் அவளை தேற்றி கொண்டு வந்துட்டேன். அதை கடைசியாக அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்க ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்தது யூடியூப்பில் இருந்து வந்துட்டு என்னோடய வீடியோஸ்க்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், எனக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னாக்க இந்த வீடியோவுக்கு கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சூப்பர் தேங்க்ஸ். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க 40 ரூபாயிலேருந்து அதிக அமௌண்ட்டுக்கு அப்படியே போகும். உங்களுக்கு என்ன அமௌண்ட் உங்களுக்கு விருப்பமோ எனக்கு கிஃப்ட் பண்ணணும், அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க நீங்கள் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம்.
இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த பிள்ளைக்கு முடியல, அவள் ஒருத்திக்கு முடியல, உடம்பு தேற்றணும், நல்லா சாப்பாடு கொடுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் முட்டை பால்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அதை பார்த்துட்டு என்னை பார்த்ததுமே அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்துடுவாங்க. ஒரு சிலர் இப்போதைக்கு 2 பேர் வந்திருக்குறாங்க இந்த வீடியோவில் மட்டும். மற்றபடி நிறைய பேர் வருவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா பால் பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு போகிறாப்புல இருக்கும். மற்றபடி இப்போ பாருங்கள், அந்த பிள்ளையோட உடம்பு எவ்வளோ வரி வரியாக தெரிஞ்ச எலும்பெல்லாம் மறைஞ்சிருச்சு. இது வந்துட்டு நைட்டில் எடுத்த வீடியோ. எவ்வளோ நல்லா சாப்பிட்றா பாருங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.